ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, அது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பொடியாக நறுக்கிட்டு உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நல்லா பிரட்டினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. தண்ணியெலாம் சேர்க்காதீங்க, எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை ஆனால் தான் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. இப்போ அவ்வளோதான், சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது நம்ம ரச சாதத்துக்கு, லெமன் ரைஸு, கர்ட் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுக்காக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.